சம வேலைக்கு சம ஊதியம் கோரி 8வது நாளாக போராடும் இடைநிலை ஆசிரியர்கள் இன்றும் கைது செய்யப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அன்புமணி, ஆசிரியர்களை தாக்கிய காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் 8ஆம் நாளாக இன்றும் போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் நேற்றைய போராட்டத்தின் போது ஆசிரியர்கள் சிலரை காவல்துறையினர் கொடூரமாக தாக்கியுள்ளனர். நீதி கேட்டு போராடும் ஆசிரியர்கள் மீது திமுக அரசு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவது கண்டிக்கத்தக்கது என அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது இந்த கோரிக்கையை ஆதரித்தது. போராடிய ஆசிரியர்களை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களே நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். அதன்பின் 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடு களையப்படும் என்று வாக்குறுதி எண் 311 தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது அதிகாரம் கிடைத்ததும் ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு பதிலாக அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுகிறார் எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய சுற்றறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். கற்றறிந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு முக்கிய பங்களிக்கும் ஆசிரியர்களை போராடும் நிலைக்கு தள்ளும் எந்த அரசும் நீடித்த வரலாறு இல்லை எனவும், திமுக அரசு அதையும் கடந்து ஆசிரியர்களை தாக்குதல் உள்ளிட்ட அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டு வருகிறது. இதற்கான பாடத்தை திமுகவுக்கு வரும் சட்டப்பேரவை தேர்தலில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் புகட்டுவார்கள் என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். ஆசிரியர்களை தாக்கிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.